வணக்கம். சினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு நல்ல மலையாள திரைப்படத்தை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு திரைப்படத்தினுடைய பேர். நான் இந்த பேரை பார்த்தோன்னே மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு ஒரு படத்துக்கு பேரா அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்தை முதல் நாளே பார்க்கணும்னு நினச்சதுக்கு அந்த டைட்டில் கூட ஒரு காரணம். இந்த படத்தினுடைய கதாநாயகன் நிவின் பாலி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் லிஸ்டின் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் ஃப்ரேம்ஸ் அப்படின்ற பேரில் மலையாளத்தில் நிறைய திரைப்படங்களை தயாரித்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரபல நிறுவனம். இந்த படத்தினுடைய இயக்குனர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி, அதான் அவருடைய பேர். இந்த டிஜோ ஜோஸ் ஆண்டனின்றவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 படம் இயக்கியிருக்கிறார். மலையாள திரைப்படங்களே 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கார். குயின்னு ஒரு படம், ஜனகன மன அப்படின்னு ஒரு படம். 2 படம் அவர் டைரக்ட் பண்ணால் 3வது படம் அந்த படம். இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த படத்துக்கு பேர் வச்சது மாதிரியே மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்கல்ல. இது ஆக்சுவலாக பார்த்தா படத்தினுடைய ஆரம்ப காட்சியே கிட்டத்தட்ட ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தா நேபாள் திபெத்தில் இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் மனசில் வச்சுக்கோங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்பு அப்படியே வளைஞ்சு மலையினுடைய உச்சிக்கு அப்படியே பேருந்து பயணம் செய்து அப்படின்ட்டுருக்குல்ல, அதில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஆக்சுவலாக முஸ்லீம்கள். அந்த அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த உடம்பு தலையிலேருந்து பாதம் வர அப்படியே தொங்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எல்லாருமே. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆடைகள் அணிந்திருக்கக்கூடிய மனிதர்கள் உருது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இதில் ஒரு பேருந்தில் அப்படியே தூங்கிக்கிட்டு வரக்கூடிய கேரக்டர் நிவின் பாலி ஒரு குறிப்பிட்ட அப்போ தூங்கிட்டு வர ஒரு இடத்துல ஒரு மலையினுடைய உச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே அந்த பேருந்து நிற்கும். எல்லாருமே தேநீர் அருந்துவதற்காக இறங்கி அப்படின்னு வரும்போது இவரும் இறங்கும்போது இவர் உருது தெரியாத ஏதோ வேற்று இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மனிதன் அப்படின்றது மட்டும் தெரியும். அந்த பாக்கெட் ஒரு கடிதத்தை எடுத்து ஏதோ கொடுப்பாரு. கொடுத்த உடனே அங்கே இவரை சந்தித்து பேசக்கூடியவர் ஒரு தேநீர் தன் கையால் வாங்கி கொடுப்பாரு. சிரிச்சுக்கிட்டு பேசுவார். இது ஆரம்ப காட்சி. இதுக்கு பிறகு அது என்னன்னா, தாய்வானை தாண்டி ஒரு பகுதி, தாய்வான், வெல்கம் டு தாய்வான் அப்படின்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் தாண்டிய ஒரு பகுதி, அப்படியே இந்தியாவை தாண்டிய ஒரு பகுதி அப்படிங்களேன் படத்தினுடைய ஆரம்ப காட்சியே. அதுக்கு பிறகு ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே கேரளத்தில் கூட முள்ளக்கரை அப்படின்றது ஒரு அழகான பகுதி, இயற்கை எழில் தவளக்கூடிய ஒரு இடம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் நிவின் பாலி. அவருக்கு நண்பராக மல்கோஸ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதில் தியான் சீனிவாசன். இப்போ இயக்குனர் சீனிவாசன் இருக்கார், மலையாளத்தில் இருக்கக்கூடிய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் சீனிவாசனுடைய மகன், வினீத் சீனிவாசனுடைய பிரதர் அப்படி வச்சுங்களேன். இவங்க 2 பேரும் நண்பர்கள். அந்த ஊரில் பெருசாக இவங்களுடைய மிகப்பெரிய புள்ளிகள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க சுருக்கமாக சொல்லப்போனால். அது கிரிக்கெட்டு அதுன்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டு அப்படியே நேரத்தை அரட்டை அடிச்சுக்கிட்டு வெட்டித்தனமாக போக்கிக்கிட்டு யாருமே இவங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல. ஒரு சின்ன பசங்க கூட இவங்களை மதிக்கிறதில்ல, மரியாதை கொடுக்குறதில்ல. இப்படி இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள். கோபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிவின் பாலி கதாபாத்திரத்தினுடைய பேர். ஆழ்பரம்பில் கோபி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ இதில் சின்ன பசங்க கூட தங்களை விட ஒரு 4-5 வயசு அதிகமாக இருக்கக்கூடிய கோபியை அடிப்பாங்க. கோபி அவங்ககிட்ட அடி வாங்குவார். இந்த பேட்டர்னில் இருந்தால் கூட அந்த ஊரில் எலெக்ஷன் தேர்தல் வரப்போகிற நேரம், அந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இந்துத்துவாவை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் இவர். பிஜேபி கிடையாது, பிஜேபி சாயலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்காக அவங்க மாமாவே தேர்தல் நிற்பார். அவருக்காக மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இப்படின்ற காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்து அந்த கட்சி கேரளாவில் பெரிய வளர்ச்சின்றது கிடையாது. ஒரு சீட்டில் கூட வெற்றி பெறவில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட்டு நடக்குது. கிரிக்கெட்டு அந்த கமெண்ட்ரி இதெல்லாம் டிவியில் வருது இல்லையா, தொலைக்காட்சியில். அப்படி வரும்போது பாகிஸ்தான் அந்த இதில் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றது, இந்தியா தோற்றுறது. அந்த பகுதியில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சாதாரண சிறுவர்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க, அவங்க வீட்டில் ஒரு பட்டாசு இருந்துச்சு. அந்த பட்டாசு கொண்டு போட்டாங்க. அது வீட்டில் பட்டாசு இருந்துச்சுன்றக்காக போட்டாங்களே தவிர அதை தப்பாக நினச்சி பாகிஸ்தான் வெற்றி பெற்றதை கொண்டாடுறாங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்துத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய கோபி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நிவின் பாலி பெட்ரோல் ஒரு பூட்டியில் பாட்டிலில் அடைச்சி அதை பற்ற வச்சு அந்த வீட்டு மேலே, அந்த பசங்களுடைய வீட்டு மேலே எரிஞ்சு அந்த வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு அது ஒரு இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம் மாதிரி உண்டாகி அந்த ஊர்லேயே அமைதியற்ற சூழல் உண்டாகிவிடும். அப்படிப்பட்ட சூழலில் நிவின் பாலியினுடைய மாமா விசா பாஸ்போர்ட் இதெல்லாம் எடுத்து அந்த ஊரை விட்டு அனுப்பி, நீ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நான் விசா பாஸ்போர்ட் வாங்கி அனுப்பி விட்றேன், இங்கேருந்து எஸ்கேப் ஆகி இந்த நிலைமையெல்லாம் மாறட்டும். ஏதோ நீ புரிஞ்சுக்கிறாமல் முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்ட. அந்த பசங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்க, அவங்க என்ன இந்தியா தோற்றுருச்சு, பாகிஸ்தான் வெற்றி பெற்றுச்சுன்றக்காக அவங்க பட்டாசு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் பட்டாசு இருந்துச்சு, விளையாட்டுத்தனமாக பட்டாசு போட்டாங்க.
நீ அதை புரிஞ்சுக்கிற வேண்டாமா, சின்ன பசங்களுக்கு போய் இதெல்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ போ, இந்த ஊரில் வந்து மறுபடியும் ஒரு நல்ல சூழ்நிலை வரும்போது எப்போன்றதை நான் சொல்கிறேன், அப்போ நீ திரும்பி வரன்ற மாதிரி அவர் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கு பிறகு அப்படி வந்த பயணம் தான் இது. அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சி ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சு வந்த பிறகு இப்போ வந்து ஒரு ஆக்சுவலாக ஆடு ஜீவிதம் படத்தில் வர மாதிரி ஒரு பாலைவன பகுதி, அந்த பகுதியில் வந்து இருக்க வேண்டிய ஆப்கானிஸ்தான் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லை அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீமு, ஒரு நடுத்தர வயது தாண்டிய மனிதர். அவர் வந்து ஓனர் கிடையாது, ஓனர் வேறு எங்கேயோ இருக்கார். அவர் வந்து ஒரு நிர்வாகி, ஒரு சூப்பர்வைசர் அப்படி வச்சுங்களேன். இந்த ஒட்டகங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படத்தில் பிருத்திவிராஜ் போய் வேலை பார்க்குறது மாதிரியே தான் நிவின் பாடி அங்கே வருவார். அப்படி தனியாக வந்து ஒரு பாலைவன பகுதியில் மாட்டிக்கிடுவார். ஒட்டகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் சமையல் பண்ணுறது தான் வேலை. என்னையா இது, கிட்டத்தட்ட நம்ம வேலைன்ற மாதிரி எதை நினச்சி இப்படி வந்தோன்னா கடைசியில் பார்த்தா பாலைவனத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனையா நமக்கு அப்படின்ற மாதிரி ஆகி முதல்ல அந்த சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய அவர் மேலே ஒரு கோபம் வரும். அப்புறம் காலப்போக்கில் 2 பேருக்கு இடையில் ஒரு அருமையான நட்பு, நெருங்கிய நட்பு உண்டாகி ஒரு அப்பா பையனுக்கு இடையே உண்டாகக்கூடிய அன்பு பாசம் கலந்த உறவு அந்த பேட்டர்னில் 2 பேருக்குள்ளே உண்டாகிரும். அதுக்கு பிறகு அவருடைய லைஃப் அப்படின்ற பேட்டர்னில் வரும்போது அவருக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. அந்த பையனை வந்து ஆப்கானிஸ்தானில் வழக்கமாக இந்த தாலிபான் போராட்டம்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பையன் கொல்லப்பட்டுருவான். இப்போ மனைவியும் ஒரு 13-14 வயசு இருக்கக்கூடிய மகளும் ஊரில் இருக்காங்க. இவர் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய குடும்பத்தினுடைய கதை. இதை சொல்கிறாரு. இது வந்து கோவிட்-19க்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கதையை வச்சுருக்கனால இப்போ கொரோனா வந்துடுது. கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு அந்த மனிதர், அந்த நடுத்தர வயதை தாண்டிய அந்த பாகிஸ்தான் மனிதர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. இவரை காப்பாற்றுறதுக்காக ட்ரக்கில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிவின் படி கொண்டு போகிறாரு. அந்த பாதி தூரம் போகும்போதே அவர் மரணம் அடைஞ்சிடறாரு, இறந்துறாரு. இறக்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஊர் பேரை சொல்லி அந்த ஊருக்கு போ, என் மனைவி என் மக இருப்பாங்க, நீ போய் பாருன்ற மாதிரி. இப்போ அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஊரை தேடி நிவின் பாடி அங்கே வர்றாரு. வரும்போது அந்த இறந்தவருடைய மனைவி சொல்கிறாங்க, கோபி தானே நீங்கள், இந்தியாவை சேர்ந்தவர் தானே, உங்களை பற்றி என் ஹஸ்பண்டு நிறையா சொல்லியிருக்காருன்னு. அதேமாரி அந்த பொண்ணு அந்த பொண்ணு எங்கள் அப்பா உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து இந்தியாவிலிருந்து வந்தவர் தானே, கோபின்றதானே உங்கள் பேர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அன்பு பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு 2 நாட்கள் தங்கிட்டு போக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே ஒரு தேநீர் மட்டும் அருந்திட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டெல்லாம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்காருன்ற மாதிரி, இந்தியாவை சேர்ந்தவர் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு சின்ன பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிற, என்ன இது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற, அந்த பொண்ணுக்கு வயசு என்ன 14 வயசு தான் இருக்குது, அதை போய் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்றீங்க, அது படிக்க வேண்டாமா, படித்து பெரிய ஆளாக வேண்டாமா, படிக்க வேண்டிய பொண்ணை கொண்டு போய்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சுன்ற மாதிரி பேசுகிறீங்கன்னா இப்படி என்னும்போது அவங்க ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாங்க எல்லாருமே. நீ யார் இதை சொல்லுங்க, நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒருத்தன் எங்கள் ஊர் விஷயத்தில் எங்கள் இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு நீ யார், நாங்கள் எங்கள் ஊரில் எது வேணாலும் பண்ணுவோம், கல்யாணத்தை பண்ணி வைப்போம் சின்ன பசங்களுக்கு கூட, நீ யார் அதை கேட்குறதுக்குன்ற மாதிரி பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் இவருக்கு தேநீர் வாங்கி கொடுத்து ஒரு முஸ்லீம் ஒருத்தர் சந்திச்சாருன்றல, அவர் வந்து கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இவரை காப்பாற்றிடுவார். அப்படிங்க இப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து தனியாக இவர் வந்து புத்தகத்தை நிவின் பாடியை கொடுத்து, உங்கள் அப்பா வந்து இதுவரை நான் சொல்லாத விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்கள் அப்பா இறந்துட்டார், இறக்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிவிட்டார், என் மனைவியும் என் மகளையும் போய் பாருங்கள், என் மகிட்ட சொல்லுங்கள் நல்லா படிக்கணும், படித்து பெரிய ஆளாகணும் அப்படின்றத உங்கள் அப்பாவுடைய இறுதி ஆசை அப்படின்னு சொல்லி நான் சொன்னதை என் மகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. உங்கள் அப்பாவுடைய ஆசையை வந்து நீ படித்து பெரிய ஆளாகணுன்றதான் ஆசை, புரிஞ்சுக்கோ, உங்கள் அப்பா சொன்ன அந்த இறுதி ஆசையை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையில் இருக்கக்கூடிய 2-3 புத்தகங்கள் எடுத்து கையில் கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தை வந்து நீ படி அப்படின்னு. அதில் ஒரு புத்தகம் மேலே இருக்கக்கூடிய புத்தகம் விங்ஸ் ஆஃப் ஃபயர், அப்துல் கலாம் எழுதிய புத்தகம். இந்த புத்தகத்தை படி, கனவு காணும், கனவு கண்டு பெரிய ஆளாக வரணும், படிக்கணும், உன்னை வளர்த்துக்கிறணும். இவர் அதை தான் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆவீர்கள், பெரிய சாதனைகளை படைப்பீர்கள் அப்படின்றது இவர் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தை நீ படி அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு போகிறாங்க, 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு போட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், மலாலா அப்படின்ற ஒரு பாகிஸ்தான் கேர்ள், அது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டோம்ல, பாகிஸ்தான் கேர்ள் வந்து படிக்கணும் அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு அப்படின்னு வரும்போது அந்த தாலிபான் போராட்டம் அப்படிலாம் வரும்போது அவங்க வந்து இந்த பொண்ணை கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி உயிரை நீக்குவதே எங்களுடைய குறின்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து அந்த சிறுமி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளிநாட்டில் போய் தஞ்சம் அடைந்து, அதுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டில் வந்து உலக இதில் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு உலக அளவில் கிடச்சிச்சில, மலாலாவுக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த மலாலா தான் யங்கஸ்ட்டு கேர்ள் அந்த விருது வாங்கினதுலேயே.
17 வயசில் அந்த பொண்ணுக்கு வந்து பீஸ் அப்படின்றதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்ற ஒரு விஷயங்கள அதுபோல் யூஎன்ஓவில் அந்த பொண்ணு பேசிச்சு, ஐக்கிய நாடு சபை அதில் பேசிச்சில் கிட்டத்தட்ட அதுதான் இன்ஸ்பிரேஷன். அந்த விஷயத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு இந்த படத்தினுடைய துவா அப்படின்ற பேரில் வரக்கூடிய அந்த முஸ்லீம் பெண், அந்த பாகிஸ்தான் பெண் வந்து இதேமாதிரி படிச்சிச்சு, தன்னை வளர்த்துக்கிடுச்சு, தன்னை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. ஐக்கிய நாடு சபையில் அந்த பொண்ணு பேசி இந்த மாதிரி நான் படித்து இப்படிலாம் இதாச்சு, எனக்கும் இதேமாதிரி தாலிபான்கள் வந்து நான் படிக்கக்கூடாது அப்படி இப்படின்ற ஒரு சூழல்லாம் உண்டாக்குனாங்க. இதையெல்லாம் தாண்டி நான் படித்திருக்கிறேன் அப்படின்னா அந்த புகழ் அப்படின்ற மேட்டருக்குள்ள இந்த மூல காரணம் அப்படின்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ யாருன்ற அந்த உண்மையை நான் வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் வந்து யாருன்னே எனக்கே யாருன்னு தெரியாத என்னுடைய தந்தையின் நண்பரான இந்தியாவிலிருந்து வந்த ஒரு இளைஞர். அவர் தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுத்து, இந்த புத்தகத்தை படி, கனவு காண வேண்டும், உன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், மிகப்பெரிய சாதனைகளை படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த புத்தகத்தை படி அப்படின்னு இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற இந்த புத்தகத்தை அதை கொண்டு வந்து கொடுத்தவர் இந்தியாவில் காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் பகுதியிலிருந்து வந்தவர். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னா என்ன? தட் இஸ் கேரளா. யோசித்து பாருங்கள், காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் பகுதியை சேர்ந்தவர். அந்த பகுதி இந்தியாவில் இருக்கிறது, அங்கிருந்து வந்த ஒரு இளைஞர் அப்படின்னு அந்த பொண்ணு துவா பேசக்கூடிய அந்த காட்சி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த ஊர்லேயும் இவருடைய சொந்த ஊர் இருக்குல்ல முள்ளக்கரை, அந்த ஊரில் இருக்கவங்களும் தொலைக்காட்சியில் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். நம்ம ஊரை சேர்ந்த கோபி வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து ஐக்கிய நாடு சபையில் ஒரு பொண்ணு பேசுகிற அளவுக்கு கோபி இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறானா அப்படின்றத எல்லாருமே அப்படியே மதிப்புடனும் மரியாதையுடனும் கோபியை நினைக்கிறார்கள். இப்போ கோபி வந்து கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நிவீன் பாலி இப்போ வந்து ஒரு தோட்டம், அப்படி செழிப்பான, இப்போ பாலைவனம்லாம் இல்லை, நல்ல செழிப்பான பகுதி, அப்படியே முந்திரி செடிகள், காய்கறிகள், பசுமையான தாவரங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை நிலம் அப்படின்றாங்களே, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட், அதில் வந்து அப்படியே இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு வேலை தேடி ஒரு இளைஞன் வர்றான், பேக்கை தொங்க போட்டுக்கிட்டு. இந்த பாலைவனத்துக்கு போகும்போது நிவீன் பாலி இப்படி தான் போனார், அந்த கதாபாத்திரம், கோபி கதாபாத்திரம். அதே மாதிரி ஒரு இளைஞன் வர்றான். என்ன விஷயம் அப்படின்னு, நான் இது மாதிரி வேலை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை, முஸ்லீம் பேர் ஒன்று சொல்லிவிட்டு, நான் வந்து ஃப்ரம் பாகிஸ்தான் அப்படின்றான். நான் வந்து ஆல்பரம்பில் கோபி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தானை சேர்ந்த அந்த இளைஞனும் இந்தியாவை சேர்ந்த இளைஞனான கோபி என்ற நிவீன் பாலியும் அப்படியே கை கொடுக்குறாங்க. அந்த கை குளுத்த உடனே ஃப்ரீஸ் பண்ணோடனே எ ஃபில்ம் பை டிஜோ ஜோஸ் ஆண்டனி அப்படின்னு டைட்டில். யோசிச்சு பாருங்கள். அதாவது இந்துத்துவா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு முஸ்லீம் மனிதருடன் பழக்கமாகி நட்பு உண்டாகி அவருடைய குடும்பத்துக்கே போய் அவருடைய மகளே வாழ்க்கையில் வந்து வளர்வதற்கு உயர்வதற்கு மூல காரணமாக திகழ்ந்து படத்தினுடைய ஃபினிஷிங்கிலும் ஒரு பாகிஸ்தான் இளைஞனும் இந்தியாவை சேர்ந்த இளைஞனான நிவீன் பாலியும் கை கொடுத்து யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த விஷயங்களை இந்த கதைக்குள் கொண்டு வந்து இந்த படத்தை டிஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கி இருக்கிறார் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கேரளத்தில் வந்து என்ன இவ்வளோ மைன்யூட்டான மேட்டர்களை எடுத்துக்கிட்டு படமாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சேன். இதில் பார்த்திங்கன்னா லேடி கேரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் வந்து அப்படியே ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் ஒரு தோழி, சிநேகிதி அப்படின்ற பேட்டர்னில் ஒரு கதாபாத்திரம் வரும். அது அந்த கிராமத்து இதுலேயே அப்படியே லவ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கேரக்டர் அப்படியே ஃபியூ சீன்ஸ் தான் வரும். அந்த கேரக்டர் அப்படியே அங்கேயே முடிஞ்சிடும். அது பிறகு கதாநாயகி, காதல், டூயட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். இப்போ நான் சொன்ன அவுட்லைனில் இருக்கல, இது இந்த கதாபாத்திரம் தான் நிவின் பாலியினுடைய நண்பனாக அந்த கிராமத்தில் வந்த கதாபாத்திரம். அதெல்லாம் நிவின் பாலி அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்த உடனேயே அதெல்லாம் அங்கேயே அந்த கேரக்டர்லாம் ஃபினிஷ்டு. அதுபோல் படத்துலேயே கிடையாது. அதுபோல் நிவின் பாலி கிளம்பி வந்த பிறகு நிவின் பாலியினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அந்த கோபி கதாபாத்திரத்தினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த கிராமத்தில் வந்து அந்த பொண்ணு பேர் அனசுரா ராஜன், அவங்க நேருன்னு ஒரு படத்தில், மோகன்லால் படத்தில் அந்த கண் பார்வை தெரியாத பெண்ணாக நடித்த அனசுரா ராஜன் அவங்க வந்து ஒரு கிராமத்து பெண்ணாக தோழியாக வரும், அவ்வளோதான். அதோட அந்த வில்லேஜை விட்டு நிவின் பாலி கிளம்பி வந்த உடனே அந்த கேரக்டர் அங்கேயே ஃபினிஷ் ஆகிருச்சு, அஸ் இட் இஸ். அதனால் இந்த ஒரு குறுகிய கதாபாத்திரங்களை வைத்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தை
டிஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கியிருக்கிறார் அப்படின்னு ஒரு மாறுபட்ட திரைப்படம் அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போதே என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அந்த மாறுபட்ட திரைப்படம்ன்றது என் மனசுக்குள்ளே பட்டதுனால அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.